தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். திரு மகேந்திரன், எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு விவகாரத்தை? அதாவது நண்பர் சொன்னாரு மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்றது சொன்னாரு. ஃபர்ஸ்ட் நாம் எல்லாரும் தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொன்னது எந்த கட்சி? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். கரெக்டுங்களா? அப்ப அது எப்படி மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்ல முடியும்? சரி, அதை விடுங்க. நீங்க தான் 2.0 திமுக வரப்போகுது, 200 சீட் அடிக்க போகுதுன்னு சொல்றீங்க. ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு 1-2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்கள தக்க வைத்துக் கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ கொள்கை கூட்டணின்னு சொல்றாங்க. ஏன் 2 சீட்டு நீங்க கம்மியா வாங்கிக்கினாக்கா, 1-2 சீட்டு கம்மியா வாங்கிக்கினாக்கா உங்க கொள்கையில நீங்கள் உடன்பாடு இருக்காதா? இல்ல அதிகமா வாங்கிட்டாக்கா தான் கொள்கை சேர்ந்து விடுமா? அப்போ இதுல கொள்கைன்றது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது? இப்போ பாத்தீங்கன்னாக்கா திமுகலே ஒரு மாவட்டத்தில் எடுத்துக்கினீங்கன்னாக்கா 4 பிரிவா இருப்பாங்க. நகர பிரிவுன்னு ஒண்ணு இருக்கும், மாவட்டத்துடைய ஆதரவாளர்னு இருக்கும், எதிர்ப்புன்னு இருக்கும். அவங்க அந்த மாவட்டத்தை கட்டி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப அவங்களுடைய மனநிலையை பாருங்க. நீங்க போவீங்க, அண்ணா அறிவாலயத்துல பேசுவீங்க, இங்க நாங்க உங்களுக்கு வேலை செய்யணுமா? அப்போ நாங்க உங்களுக்கே வேலை செய்து கொண்டு இருந்தால் நாங்கள் எப்பொழுது திமுகவை வளர்க்க முடியும், நாங்கள் எப்பொழுது ஆட்சி அதிகாரத்துல நாங்க சுவைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. இன்னைக்கு பாருங்க, இவங்க சொல்லி இது பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி. ஏன் பிஜேபி 16 மாநிலங்களுக்கு மேல ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறது. அங்க இருக்கிற மக்கள்லாம் அவர்களுக்கு ஓட்டு போடவில்லையா? அங்கெல்லாம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்கலையா? அங்க இருக்கிறவர்கள்லாம் மக்களா தெரியலையா? இந்த பிஜேபி பூச்சாண்டியே நீங்க இன்னும் எவ்வளவு நாள் காட்டிக்கொண்டு இவர்களை எல்லாம் நீங்க கூட்டணி அடிமைகளாக வைத்துக் கொண்டிருப்பீங்க? உங்களுக்கு வரக்கூடிய எல்லா வார்த்தையை பயன்படுத்தல, நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க? இல்ல அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு ஷீட் ஷேரிங் எதை பத்தின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. ஷீட் ஷேரிங் எதை பத்தி எப்படி முடிவு செய்கிறார்கள் சொன்னீங்க. இந்த 5 வருட காலங்களில் இந்த கூட்டணி கட்சிகள் ஒரு கிடுகிடுங்க வைக்க போராட்டம், ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை, ஒரு ஆர்ப்பாட்டம். ஏன் நீங்க உங்க கட்சியில தானே சொன்னாங்க எங்களால ஒரு கொடி கூட ஏத்த முடியலன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மறந்து விட்டீர்களா? இன்னைக்கு சேஃபா பிளே பண்றாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா ஒண்ணு சொன்னீங்க. கடைசி நேரத்துல இவர்களை கழட்டி விட்டாக்கா இவங்க வேற எங்கும் சென்று விட முடியாது. அந்த ஒரு இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 2.1 சொல்றீங்க. முதல்வர் அவர்களுக்கு நன்கு தெரியும் கீழ்மட்டத்துல எந்த அளவுக்கு அதிருப்தியில் இருக்கிறாங்க மக்கள். இப்போ ரீசெண்டா ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. விளாத்திக்குளத்துல ஒரு மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்டாள். கரூர்ல 41 பேர் மரணங்கள் ஏற்பட்டது. ஓவர் நைட்ல 41 பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிருக்கீங்க. இந்த மாணவிக்கு எதுக்கு 4 நாள் போஸ்ட்மார்ட்டம்? 41 பேருக்கு ஓவர் நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ண தெரிஞ்ச இந்த திராவிட மாடலுக்கு இந்த 4 நாளா ஒரு மாணவி ஒரு சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியவில்லையா? இப்போ பாருங்க, இதெல்லாம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள். திமுக தனக்குத்தானே சீட்டை ஒதுக்கிக் கொள்கிறது. இதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய அற்புதங்கள் ஆட்சி. திமுக தனக்குத்தானே சீட்டை ஒதுக்கிக் கொள்கிறது. ஆமாங்க. தெரியாதுங்களா இது உங்களுக்கு? இப்ப பாருங்க, மதிமுக தலைவர் எந்த கொள்கைக்காக மதிமுக என்ற ஒரு கட்சியை தொடங்கினார்? இன்னைக்கு என்ன சொல்றார்? 4 அதுல 3 திமுக. அதுக்கு எதுக்குங்க நீங்க தனியா கடை வச்சு நடத்துறீங்க? எதுக்குங்க அதுக்கு ஒரு ஒப்பந்தம்? ஏன் உங்க மகன் எம்பிக்கு நிக்க சொன்ன செத்தாலும் சொந்த சின்னத்தில் தான் நிப்பேன்ட்டு எதுக்கு சொன்னாரு? அழுது கொண்டே சொன்னார். சின்னம் கொடுத்திருக்காங்கல்ல, ஒரு சின்னத்துல நிக்க போறாங்க. அது எங்க இந்த நகைப்புக்கு என்ன சொல்வது? அதாவது இவர்கள் எதிர்கட்சியாக இருக்க சொல்ல பேசுவாங்க, பெண்ணினத்தை பத்தி பேசுவாங்க, அதுக்கப்புறமா தொழிலாளர் நலத்தை பத்தி பேசுவாங்க, அதுக்கப்புறமா நியாயம் தர்மம் எல்லாம் பேசுவாங்க. இதுக்கு ஆதரவாக
சினிமா நடிகர்லாம் இருக்கிறாங்களா ஒரு 5 வருட காலம் அவங்க நிறைய நரம்பு கருத்து விமர்சனம் போதும். ஆனா இப்போ வரைக்கும் கூட்டணியில இருந்து யாரும் வெளியேறலையே. வெளியேறிவிட்டார்கள். இது வந்து கொள்கை கூட்டணி தான், நாங்க இருக்கிறோம், இருந்துட்டு எங்க வெளியே கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வெளியேறிவிட்டதா இல்லையா? இந்த நொடி வரை வெளியேறவில்லை. அப்ப தனியாக நாளை தெரியல, நம்ம பேசுற இந்த நொடி வெளியேறல. வெளியேறவில்லை என்று நீங்க சொல்லாதீங்க. அப்ப அதிருப்தியில இருக்கிறாங்களா இல்லையா? அது வேறு, அபிஷியலா அறிவிப்பு இல்லையா? அப்ப விசிகாவே அதிருப்தியில் இருக்குதா, அது தலைவரே பகிர்ந்துக்கிறாரு, அது யாரும் மறுப்பதற்கு இல்ல. ஆனா இருக்கிறாங்கன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? தமிழக வாழ்முறை உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் என்ன சொன்னார்? 234 தொகுதியிலும் நாங்க தனியாக நிற்போம்ட்டு பத்திரிகையாளர்களிடம் சொன்னாரா இல்லையா? அப்ப அது வெளியேறலன்னு அர்த்தமா? உங்க கணக்கு பிரகாரம் வெளியேறல. ஆமா, அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரல. நம்ம அததான் நம்ம நம்ப முடியும். நாளை விடிந்தால் தெரியல. சொல்லுங்க. அப்ப அபிஷியல் என்னக்கா எப்படி சொல்லணும் எனக்கும் தெரியல. அதாவது இவர்கள் எல்லாம் எதுக்கு இவங்க வந்து இப்ப எப்படின்னாக்கா, முதல்வர் அவர்களுக்கு மகன் மீது பாசம். இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ வேல்முருகன் அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, கூட்டணியில் இருந்து கொண்டே இவர்கள் வந்து திமுகவை விமர்சிக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். விமர்சிக்க கூடாது, அதான் ஜனநாயகம்ன்றாங்க. இருங்க, அதுக்கு அவர்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? கூட்டணியில் இருப்பதனாலே வாய் பொத்தி மௌனமாக இருக்கல. நாங்க கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்க வேண்டிய இடத்தில் நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம்ன்றாங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி கேட்டதற்காக தான் துரைமுருகன் அவர்கள் இடத்துல சேலத்துல கீழ்பவானின்ற ஒரு பிரச்சனையை ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அதுக்கு துரைமுருகன் அவர்கள் என்ன சொன்னார்? நீ எதற்கு அதெல்லாம் பேசுகிறாய்? அந்த தொகுதி எம்எல்ஏ பேசட்டும். அப்போ முதல்வர் அவர்களுக்கு ஒரு தோன்றுகிறது, இவர்கள் வந்து நம்முடைய பேச்சையே மதிப்பதில்லையே சரியாக, இவர்கள் எப்படி தனக்கு மகனுடைய ஆட்சிக்கு கட்டுப்படுவார்கள் அப்படின்ற ஒரு பயம் வந்து விட்டது. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த சீட் பேரங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பாருங்க, காங்கிரஸுக்கு என்ன சொன்னார் முதல்வர்? அப்படின்ட்டாரு. இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து சொன்னாருங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் தப்பா புரிஞ்சுக்கல, நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கினீங்கல்ல. இப்ப விசிகாக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன சொல்வார்? என்ன அதெல்லாம் கூட்டணி ஜனநாயக அற்புதங்களை இனிமேதான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நீங்க பாருங்க, அரசியல் பொறுத்த வரலும் 2 4ன்றது வந்து பள்ளிக்கூடத்து கணக்கு. அது 3ஆவும் மாறலாம், 5ஆவும் மாறலாம். அரசியலை பொறுத்த வரலாம். ஏன் சொல்றேன்னாக்கா, திமுகவிலே பாத்தீங்கன்னாக்கா திமுக ஆதரவு நிலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது தெரியுங்களா உங்களுக்கு? தெரியும், சொல்லுங்க. திமுக ஆதரவு நிலை எம்எல்ஏக்கள், திமுக ஆதரவு நிலைப்பாட்டு கொண்ட தொண்டர்கள் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ இவர்கள் ஏதாவது ஒண்ணு, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறார்கள் என்றால் கட்சி என்னவாக ஆகும்? அதுக்காக தான் இந்த காலதாமதம். என்ன, காங்கிரஸ் கட்சிக்கு டிசம்பர் மாதத்திலே நாங்கள் குழு அமைத்து விட்டோம் என்று சொன்னார்கள். சீட்டு ஒதுக்கிட்டாங்க. அதுல வந்து காங்கிரஸ் கட்சி தொண்டர்களே சொல்றாங்க, 14 தொகுதிகளில் நாங்க டெபாசிட்டே வாங்க போறோம். எல்லாமே முடிச்சிட்டாங்க. மார்க்சிஸ்ட், மக்கள் நீதி மையம், தமிழக வாழ் உரிமை, விசிக தவிர எல்லாரும் பேசி ஒதுக்கீடு செய்தாகிவிட்டது. இந்த சொந்த சிம்பல்ல உதயசூரியன் சின்னத்திலே நிற்பதற்கு எதற்கு இவர்கள் கட்சி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? அது அவங்க கட்சியோட பிரச்சனைங்க. அவங்க அது உடன்பட்டு வராங்க. நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க. இதுக்குள்ள வந்துருங்க. அதாவது அப்போ நீங்கள் வந்து சிறிய கட்சிகளை விழுங்க பார்க்கலையா? பிஜேபி உடன் சேர்ந்தாக்கா அவர்கள் சிறிய கட்சிகளை விழுங்கி விடுவார்கள் சொல்றீங்க. நீங்க விழுங்கவில்லையா? இப்போ திமுகவுடன் சேர்ந்த ஒரு கட்சி வளர்கிறது என்று எடுத்துக்கொண்டால், நீங்கள் 6 தொகுதியில் இருந்து 8 தொகுதிகள் வாங்கினால் தானே, 10 தொகுதிகள் வாங்கினால் தானே உங்களுக்கு வளர்ச்சி. நீங்கள் கம்மியாக வாங்கினீர்களா? உங்களுக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா? அப்போ உங்களுடைய செல்வாக்கு அந்த இடத்துல குறைதா இல்லையா? இவர்கள் எதை வைத்து கணக்கு போடுறாங்கன்னாக்கா, பாக்குறாங்க இந்திய அளவுல பாக்குறாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு எத்தனை சதவீதம் இருக்குது, காங்கிரஸுக்கு எத்தனை சதவீத வாக்குகள் இருக்கிறது. என்னக்கா இவர்களால முதல்ல வந்து 40 எதிர்கட்சி அந்தஸ்து கூட போயிடுச்சு காங்கிரஸுக்கு. அதன் பிறகு இப்ப படிப்படியா ஒரு
ட்ரிபிள் டிஜிட்டை கூட தொட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. அதாவது மிரட்டி பணிய வைத்தார்கள் சொன்னாங்க. தீர்ப்பு சொல்லிடலாம். 2011 63 நாயன்மார்களை பெற்றார்களே, யாரை மிரட்டி பெற்றார்கள்? அப்போ அவர் நீங்க மிரட்டி பணிய வைக்கலையா? தீர்ப்புக்குள்ள அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்றாங்க. இவரு அதெல்லாம் கடந்த கூட்டணி பின்னடைவு, களத்தில் தோய்வு, மாற்றம் இருக்காது அப்படின்னு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு முழுமையாக இருக்கிற மக்கள் மகேசன் தீர்ப்பு. அதான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுங்க. கொள்கை கூட்டணின்றாங்க. எடப்பாடியார் அவர்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். எப்படி உங்க கொள்கை கூட்டணி வேலை செய்கிறதுன்ட்டு இங்க இருந்து ஒரு 2 பேரை, மக்கள் செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவரை அனுப்பி வைத்தார். இங்க இருந்து ஒரு கட்சியை பெரிய ஏலத்துல எடுத்துங்கன்னு அனுப்பிச்சாங்க. இப்போ உங்க கொள்கை எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்றது தெரிகிறதா? மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள்.